படம் நல்லா இருக்குண்ணே. என்ன பிடிச்ச படத்துல? சூரிய நல்லா வந்துருக்கா, சூப்பரா இருக்கு. சூப்பர் வேற பயங்கரமா வச்சிருக்காங்க. சூரிய சூப்பர் செகண்ட் கேர். நல்ல படம் bro. நல்லா இருந்துச்சு, சரியா இருந்துச்சு. படம் பாக்குறதுக்கே ரொம்ப வேற லெவலா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா படம். யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. ரெண்டு பேருக்கும் படம் பயங்கரமா பார்க்கலாம். சசிகுமார் தான் செத்துறாரு, பரவாயில்ல. எல்லாருமே சமனா. நல்லா இருந்துச்சு. சூரிய மாஸ்க் கட்டுங்க. எல்லாருமே பார்க்கலாம். சசிகுமார் நல்ல ரோல் நல்லா பண்ணிருந்தாங்க. சூரிக்கு தான். சூரிக்கு ஆனா சசிக்கு நல்ல ரோல். ரேட்டிங் 5க்கு 4.5. படம் செம்மையா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஹீரோ கிடைச்சிருக்கு. மாஸ் ஹீரோ இருக்காங்க, கிளாஸ் ஹீரோ இருக்காங்க, காமெடி பண்ற சந்தானம் மாதிரி எல்லாம் ஹீரோ இருக்காங்க. பட் இவர் வந்து எந்த கேரக்டர்லயே தனியா ஒரு கேட்டகரி உருவாக்கியிருக்காரு. அவருக்கு என்ன வருமோ அது பண்றாரு. அதான் அவரோட பெரிய பிளஸ். தனக்கு பண்ணணுமேனு ஒரு காமெடியோ, பண்ணணுமேனு ஒரு லவ் சீனோ, பண்ணணுமேனு டான்ஸோ அதெல்லாம் பண்ணாம தனக்கு என்ன வருங்கிறத உணர்ந்து பண்றாரு. இதே மாதிரியான படங்கள் தேர்ந்தெடுத்தாருன்னா மிகப்பெரிய ஹீரோவா ஒரு விடுதலையில வந்து அது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மனிதனோட வாழ்க்கையா இருக்கும். பட் இது வந்து ஒரு சுப்பிரமணியபுரம் மாதிரியான ஒரு ஆக்ஷன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன். அதுல வந்து சும்மா சாதாரண மனுஷன் சண்டை போட்டா எப்படி இருக்குன்றது இருக்கும். ரொம்ப ரியல் லைஃபா இருக்கும். பட் இது வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலான ஒரு ஃபர்ஸ்ட் இது செம்மையா பண்ணிருக்கோம். செம்ம ஆக்டிங். சசிகுமார் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்விதா வராங்க, அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. சார் வேற லெவல் நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் பக்காவா இருக்கு. யுவன் பிச்சு எடுத்திருக்காப்ல. மியூசிக் ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து லாஸ்ட் ஹாப் வரைங்க ஒரு நிமிஷம் கூட பிசிறு தட்டல. படம் பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு. பயங்கரமா நடிச்சிருக்காரு சூரிய. ஆக்டிங் உள்ள போனா எல்லாம் மாசா தான் இருக்கு. படம் ஃபுல்லாவே விஸ்வாசத்துக்கு வாண்டி பயங்கரமா ஒரு வேலைக்காரனை சேர்ந்து படத்துல உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா விஸ்வாசத்துக்கு வாண்டி ஃபைட் சீனு. சசிகுமார் வேற லெவல் பண்ணிருக்காங்க. சசிகுமார் ஆக்டிங் வேற லெவல் இருக்கு. ஹீரோயின் வேற லெவல் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது படம் தான். மூணாவது விடுதலை ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து இவர் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு அடுத்த ஹீரோ. ஓகேவா? அதாவது அவரும் ஒரு கதாநாயகன். ஓகேவா? எதுக்கு பார்க்கணும்னா நம்ம கூட இருக்கிறவன் எவ்வளவு வந்து துரோகம் பண்றான், நம்மளை எடுத்து வளர்த்தவனே துரோகம் பண்ணாலும் கடைசியா அவனை போட்டுருணும். ஏன்னா அக்கிரமம் அதிகமா நடக்கிறப்ப கண்டிப்பா ஒருத்தனை போட்டு தானே ஆகணும். அதுக்காக நம்ம இந்த படம் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா புது விதமான கதை. இந்த கதை எந்த கதையும் தழுவி இல்லை. அவர் ஒரு வித்தியாசமான முயற்சியை கொண்டு வந்திருக்காரு. அதை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான விஷயத்துக்கு நம்ம போனோம்னு வச்சுக்க, கடவுளும் இயற்கையும் நம்ம கூட வருமா. அப்ப மேல ஒருத்தன் வந்து கருடன் சுத்துவானா, அந்த கருடனா அந்த சொக்கன் வந்திருக்கிறாரு. படம் மிகப்பெரிய வெற்றி தான் கண்டிப்பா. ஏன்னா அழுது இமோஷனல் ஆகி உள்ள போய் கண்ணீரோட தான் வந்தோம். அந்த அளவுக்கு வந்து பயோபிக்கா அப்படி அருவாள் இப்படி எடுக்கிறாரு பாரு, அதெல்லாம் வேற லெவலு. எந்த இடத்துலயும் நான் கூட சிரிப்பு வந்துருமோன்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம காமெடி ஆர்டிஸ்ட் தானே. ஆனா அந்த காமெடியே அவருக்குள்ள வரவே இல்லை. கரெக்டா பண்ணிருக்காரு. சொன்னதுக்கு மேலையும் பண்ணல, கீழையும் பண்ணல, சொன்னதை மட்டும் சூப்பரா பண்ணிட்டாரு. சூரியண்ணா வணக்கண்ணா, உங்க கூட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகேவா? சசிகுமார் அண்ணன் மிகப்பெரிய சூப்பர் கேரக்டர் பண்ணிருக்கிறாரு. அவரு மட்டும் அந்த கேரக்டர்ல நடிக்கலைன்னா இந்த சூரி கேரக்டர் கூட நமக்கு அடிபட்டிருக்கோம். ஏன்னா அந்த முகுந்தன் நமக்கு தெரியாது. அவர் மலையாள ஆர்டிஸ்ட். ஓகேவா? அங்க ஏதோ 60 கோடி ரெடி ஆனதால அவரை இங்க போட்டிருக்காங்க, வேற ஆர்டிஸ்ட் இல்லைன்ற மாதிரி. ஆனா நம்ம சசிகுமார் அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டரை மறுபடியும் அவரோட ஸ்டைல் தான். எனக்கு தெரியும், அவரை பத்தி நல்லா தெரியும். அவராவே வாழ்ந்திருக்காரு. ஓகேவா? குத்துப்பட்ட நண்பனா இருந்தா கூட அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாரு பாரு. அந்த டயலாக்கு உரித்தான ஒரு தமிழன் வந்து நம்ம சசிகுமார் அண்ணன். எல்லாமே அவங்க ஒரு டீமுக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. நல்லா பண்ணியிருக்காரு. சசிகுமார் அண்ணன் வர்ற சீன் எல்லாம் அப்படியே அழுக வச்சு தேட்டரே கலங்க அடிச்சிடுறாங்க. சூரியும் சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பர். அந்த அளவுக்கு கூஸ்பம்ஸ் வந்தது. சூப்பரா இருந்தது. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா 3 ஹீரோயின். உன்னிமுகனுக்கு ஒரு பேக், அப்புறம் வந்து சசிகுமார் சாருக்கு ஒரு பேக், இவருக்கு ஒரு பேக். அது வந்து லவ் போர்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. ஃபுல்லா ரிவீல் பண்ணுவானா. ஒரு படம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. சூரி வந்து என்ன ஒரு பரோட்டா சூரி, ஒரு காமெடி. அவர் வந்து நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹீரோ எதிரே பார்க்க முடியாது. எதிர்பார்க்குற மாதிரி வந்து சந்தானம் நடிச்சாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நடிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தீங்க. அவரு ஒரு பயங்கரமான இவர் சுத்தி ஒரு சசிகுமார் ஓவர்டேக் பண்றாரு. எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் ஓவர்டேக் பண்ணி ஒரு படத்துல வந்து ஹீரோவா வந்து நிக்கிறாருன்னா அது காரணம் யாரு நடிச்சிருக்கீங்க? யாரு
வெற்றிமாறன் வேற லெவல் தலைவா. எதிர்பார்க்க அதை தாங்க சொல்றேன். இது எதிர்பார்க்க முடியாது. நீங்க இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல வந்து ஒரு சேஞ்ச் ஒரு கொடுத்து ஒரு என்ன ஆக்டிங்கு. சூரி தாங்க படமே, சூரி தான் படமே. நான் சொல்றேன் கேளுங்க, சூரி தான் படமே. சந்தானம்லாம் நீங்க எடுத்துக்கின்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்றாரு, ஒரு காமெடி பண்றாரு. அந்த காமெடியே வந்து த்ரூ அவுட் வந்து ஹீரோவா பண்ணி ஓட்டுறாரு. அது வேலைக்கு ஆகுது, ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் ஆகுது. இப்ப சூரி எடுத்துங்க, சூரி காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகும் போச்சு நடுவுல, தெரியுமா? இருந்தாலும் இது எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணி வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. வெற்றிமாறன் பேசிப்பா போல. வெற்றிமாறன் வந்து இந்த பையன் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, இவரை வந்து ஹீரோவா போடலாம், ஆக்ஷன் ஹீரோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு யாரும் எதிர்பார்த்துருக்கோம். பட் ஆனா படம் பார்க்கும் போது அவ்வளவுதாங்க, சூப்பர். உண்மையா சொல்றேன், வேற லெவல் பண்ணிட்டாப்ல ஆளு. பாராட்டலாம், பாராட்டுறதுக்கு வார்த்தை இல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவை கொடுத்ததுக்கு வெற்றிமாறன் சாருக்கு பாத்தீங்கன்னா சந்தானம் மட்டும் இல்ல, அந்த காலத்துல நாகேஷ் சார் கூட ஹீரோவா பண்ணுவாரு. ஆனா அந்த கேரக்டர் ஓரியன்டடா ஆமாங்க. ஏன்னா நல்ல டைரக்டர் கண்ணுல படல, வெற்றிமாறன் கண்ணுல படல. சிலவங்களாம் வந்து சொல்றானுங்க, அந்த பிரவீன்காந்த்லாம் என்னென்ன பேசிட்டு இருக்கானுங்க. அவனெல்லாம் ஒரு நல்ல படம் சொல்லுங்க, அவன் என்ன படம் எடுத்துருக்கு, ஒரு படமும் ஓடி இருக்கு. அவர்லாம் வெற்றிமாறனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. போய் கத்துக்க சொல்லுங்க, டைரக்ஷன் என்ன பண்ணணும், எப்படி ஒரு மக்களை கொண்டு வரணும். சும்மா வந்து உக்காந்தீங்கன்னு எதனா ஒண்ணு பேசிக்கின்னு ஒரு சர்ச்சை. அதாவது அந்த ஆள் ஃபீல்ட் அவுட். வெற்றிமாறனை பத்தி பேசினா வந்து நம்ம எதனா ஒரு எவனா ப்ரொடியூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பேசுறாரு. அதுக்காக பேசுறது அதெல்லாம் வேஸ்ட். நீங்க எல்லாம் போய் தயவுசெய்து அவரெல்லாம் போயிட்டு வெற்றிமாறன்லாம் பேசுறதுக்கு தகுதி வேணுங்க. துள்ளல்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி படம் எடுத்துட்டு நீ வெற்றிமாறனை பத்தி பேசுற. இப்ப விடுதலை 2க்கு முன்னாடி கருடன் வந்திருக்கு. இந்த கருடனுடைய இது வந்து விடுதலை 2க்கு இன்னும் ஹெல்ப் கண்டிப்பா இருக்கும். நீங்க சூரிய வந்து நீங்க வேற மாதிரி ஆயிடுவாரு. இந்த படம் வந்து ஒரு இடத்துல லாக் இருக்குது, கொஞ்சம் போர் அடிங்க. நான் சொல்றேன், உண்மைதான். ஆனா இந்த படத்துல ஒரே ஒருத்தனை பத்தி நீங்க பேசணும், சூரி. இந்த எமோஷனல் பிளஸ் படத்துல வந்து ஒரு காமெடி பண்ண வச்சிருக்கு. இந்த படத்துல காமெடியா இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த படத்துல சூப்பரா இருக்கு. நல்லா என்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காரு. படத்துல டோட்டலா இறங்கிட்டாருங்க. நடிச்சா ஹீரோன்றது இல்ல, ஒரு எல்லா கூடயும் வந்து ஒரு ஒன்றி போயிட்டு ஒரு ஹீரோவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாரு பாருங்க. அதான் மேட்ருங்க. படம் ஓகேவா இருக்கும் போல. ஏன்னா நம்ம சூரிய சார் அவ்வளோவா ட்ரெய்லர்ல வந்து பார்க்கல, அவரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ட்ரெய்லர்ல அந்த அளவுக்கு பார்க்கல. சரி, ஓகே, இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாமான்னு யோசிக்கும் போது இல்லை. ஆனா படம் பார்க்கும்போது அவரோட சீனுக்கு வெயிட்டேஜ் இருக்கு, அவர் பேசுற டைலாக்கு வெயிட்டேஜ் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வெயிட்டேஜ் இருக்கு. இன்டர்வல் பிளாக் எல்லாம் வந்து சத்தியமா வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து இருக்கு. கொஞ்சம் கதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அடிக்கடி படம் பார்க்குறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கும். மற்றபடி வந்து ஓகே, படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வரையுமே வந்து அந்த விறுவிறுப்பா போச்சு. சூரி சார் இதுக்கு மேல வந்து நிறைய படம் வந்து ஹீரோவா வந்து பண்ணுவாரு. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து போன படம் நம்ம பார்த்துட்டோம் அவரால் என்ன பண்ண முடியும்னு. பட் இந்த படத்துல அவரால் அடுத்த 100 மடங்கு என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து காமிச்சிருக்காரு. நல்லா போச்சு பிரதர், எல்லாருமே நல்லா பார்க்கலாம். இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். நீங்க படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது தான் தெரியும், என்னப்பா இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அங்கங்க இந்த ரத்தம் சீன் அது இதுன்னு இருக்கும். மற்றபடி வந்து ஃபைன், நல்லா எடுத்திருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸுமே வந்து பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் வரும். முக்கியமா சூரி சார் வந்து அந்த சின்ன பையனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் காப்பாற்றுவார். அப்போ காப்பாற்ற போகும்போது என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து சூப்பரா இருந்தது. ஓவரால் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நான் இந்த படத்துக்கு வந்து 4.5 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் கொடுக்குறேன். டிஃபரன்ஸ் ரொம்பவே தெரியுது. அதாவது ஒரு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது ஒரு காமெடியனாவே பார்த்தோம், நம்ம சூரியனாவே பரோட்டா ஞாபகம் தான் வரும். இப்போ வந்து சூரியனாவே வந்து நம்மளுக்கு ஹீரோ ஞாபகம். விடுதலை படத்துல இருந்து அது ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்தா எல்லாருமே ஃபிக்ஸ்டு. இதுக்கு அடுத்து வந்து சூரிய வந்து காமெடியனவோ ஏதோ போனா கண்டிப்பா தியேட்டர் வச்சிருப்பாங்க யாராவது. ஆமா, அது இதுல பெருசா இல்ல. பட் இருந்தாலுமே வந்து அந்த அவங்களுக்காக வந்து அவர் ஃபீல் பண்றது, கடைசியா அவங்க அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவர் ரியலா நேச்சுரலா இருக்கு. ஆக்டிங் மாதிரி சத்தியமாவே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலா அவருடைய கேரக்டர் அப்படியே பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு கேரக்டர் பண்ணா நிக்கணுங்களா, அந்த கேரக்டர் அப்படியே நிக்குது. படம் உண்மையில அருமையா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல இருந்து பாருங்க. அண்ட் முக்கியமா ஹீரோயின் ரோஷினி ஓரளவுக்கு நெகட்டிவ் தான் பண்ணியிருக்காங்க. மேபி அப்படியே பார்த்து ஓரளவுக்கு இருக்கு, ரொம்ப எல்லாம் பேசுறது. அண்ட் முக்கியமா சசிகுமார் சார், அப்புறம் வந்துட்டு மயம் கோபி அண்ணா சொல்லவே வேண்டாம். அது வேற அவர் அது மாதிரி வச்சிருக்காப்புல. ஈவன் அவரோட போல் சாங்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்றேன். இப்போ கொஞ்சம் பிஜிஎம்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அவரோட இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஆனா
சூரி கிடைச்ச மாதிரி லக்கியா இருக்கு கிடைக்காதுப்பா. ஃபர்ஸ்ட் படம் இளையராஜா, செகண்ட் படம் யுவன் சங்கர் ராஜா, அடுத்த படம் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியல. அடுத்தானா உண்மையிலே இந்த கேட்ட ஒரு சூட்டா இருக்கு. ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மரா இந்த இண்டஸ்ட்ரியில பெருசா வரதுக்கு வாழ்த்துக்கள். சூரியனா படம் சூப்பரா இருக்கு, ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு படம். அது மட்டும் கொஞ்சம் இல்ல ஒரு பாட்டுல எல்லாரும் மாதிரி ஒரு பாட்டுல ஓட விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி ஓட விட்டுருந்தா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. மேபி ரியலிஸ்டிக்கா எடுக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் ரெண்டு நிதானமா போறது இல்லை, அதனால மேபி அப்படி இருக்கலாம். ஓகே, நீங்க ஒரு படமா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்கும். ஒரு சூரியோட வளர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த படம் பெரிய ஹிட்டா இருக்கும்.